Hey, what's up? ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துட்டு அது மறைஞ்ச இடத்துல வந்து டார்க்காக வந்து பிக்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த பிக்மெண்ட்ஸுக்கு பேர் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. இதை வந்து நேச்சுரலான ரெமெடி மூலமாக நம்மளால் போக வைக்க முடியும். நேச்சுரலாக நிறைய ரெமெடிஸ் இருக்குது. இதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 4 ரெமெடிஸ் பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன். இதை வந்து நீங்கள் 4மே டிஃப்ரெண்ட் கேட்டகரி தான். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டிப் நம்பர் 1 என்னென்னா லெமன் வந்து நேச்சுரலாக ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். அதில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால அதை வந்து ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண முடியும். அதால் ஸோ நீங்கள் வந்து லெமனை ஆஃபாக கட் பண்ணி அதை வந்து காட்டனில் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி நீங்கள் அப்படி டைரெக்டாக ரப் பண்ணலாம் ஃபேஸில். இதுவே நீங்கள் உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இது ஓகே. சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னு வைங்க, இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆகிரும். ஸோ இதனால் நீங்கள் அதோட கொஞ்சம் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா அதே லெமனை வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஸ்க்வீஸ் பண்ணி அதோட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி டைலூட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது சிட்ரிக் ஆசிடோட வேகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். தென் நீங்கள் டேரெக்டாக ஃபேஸில் அதே மாதிரி காட்டன் பிளக்கில் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த டிப்பை வந்து நீங்கள் வந்து 10 to 15 minutes வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு தென் வாஷ் பண்ணிடுங்க. இதை வந்து வீக்லி 2 times இதை வந்து 1 month வரைக்கும் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டிப் நம்பர் 2 என்னென்னா பொட்டேட்டோஸை வந்து நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணி அதில் கொஞ்சோண்டு வாட்டர் வந்து லைட்டாக ஒரு 2-3 drops விட்டு அதை அப்படியே நீங்கள் டைரெக்டாக ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். இதை வந்து டெய்லி நீங்கள் வந்து பண்ணலாம். இது வந்து நீங்கள் மார்னிங்கும் ஈவினிங்கும் இந்த இதை கம்பல்சரியாக பண்ணுறது மூலமாக ஒரு 2 to 3 weeks வந்து இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னா டர்மரிக் பவுடரில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு. அதை அப்படி பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக உங்கள் ஃபேஸில் வந்து ரின்ஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு சீக்ரெட் ஸ்கின் கேர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயும் டர்மரிக் ஆட் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவில் என்கிட்ட நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சோசியல் மீடியாவில். என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மென்ஸ் வந்து டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணால் அந்த ஃபேஸ் உள்ள ஹேருக்கு எதுவும் பாதிப்பு வருமானு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வராது. ஏன் அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து முகத்தில் வளரக்கூடிய ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டான ஹேரு. அந்த ஹேர் வந்து மஞ்சள் யூஸ் பண்ணால் ரிமூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. நமக்கு ரஃப்பான ஹேர் தான் ஃபேஸில் வளரும். ஸோ நமக்கு வந்து நீங்கள் டர்மரிக் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. அது நேச்சுரலான ப்ராடக்ட்னால உங்களோட முகத்தில் ஏதோ கிருமி இருந்தால் கூட அது வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னா, அலோவேரா தெரியும் எல்லாருக்குமே, கத்தாழை. இதை வந்து அலோவேரா ஜெல்லை வந்து நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் வந்து நைட்டு வந்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். அலோவேரா ஜெல்லை அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வாஷ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஒரு ரொட்டீனாக டெய்லியுமே பண்ண முடியும். ஆனால் டெய்லி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி 2 or 1 or 2 பண்ணலாம். இது மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த 4 டிப். இந்த 4 டிப்புமே வேறு தான். உங்களுக்கு இதில் எது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு போனஸாக ஒரு டிப் சொல்கிறேன். இது வந்து ஆனால் நேச்சுரல் ப்ராடக்ட் கிடையாது. விட்டமின் இ டேப்லெட் இருக்கும், அல்லது அது வந்து க்ரீம் ஃபார்ம்லேயும் கடையில் வந்து அவைலபிளாக இருக்கும். இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா ரின்ஸ் பண்ணுறது மூலமாகவும் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியானது தான். ஸோ அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஏதோ ஒரு இதுக்கு ஒரு பிம்பிளுக்கோ இல்லை ஆக்னி இருக்கோ இல்லை டார்க் ஸ்பாட் இருக்கோ ஏதோ ஒரு இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வீக்குக்கு ஒரு 2 times ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மண்டே அப்புறம் ஃப்ரைடே 2 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கரெக்டாக எல்லா வீக்கும் அந்த டைம்னா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வரும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் 1 time 2 time யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் எந்த யூஸுமே கிடையாது. ஸோ ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருளை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ரெமெடி தான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.